திருமதி சரஸ்வதி, வணக்கம். என்ன நடந்துச்சு? வணக்கம். இது வந்து 2006 இருக்கும். ஸோ அப்போ வந்து SPM முடிச்சுட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 24 hours கிளினிக். ஸோ ரொம்ப தூரம் இல்லை, வீட்டுக்கிட்டே இருந்து பக்கம் தான். ஸோ நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். ஸோ என்னன்னா அது வந்து எப்படின்னா மார்னிங் வந்து 7 o'clock to 10 o'clock வரைக்கும் ஃபுல் செய்யற மாதிரி வரும். ஸோ 10 o'clock மேல வந்து நம்ம 7 o'clock வரைக்கும் வந்து நைட்ல இருப்போம். நைட் வேலைனாலே ஒரு ஸ்டாஃப் தான் இருப்போம். ஒரு கார்ட் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க. ஸோ கார்ட் வந்து சம்டைம்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க லீவ்ல போயிட்டாங்கன்னா நம்ம தான் கீ ஹோல்ட் பண்ணணும். பேஷண்ட் வந்து நம்ம தான் பிக்கவு திறந்து விடணும், எல்லாமே நம்ம தான் செய்யணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அன்னைக்கு வந்து கார்ட் வரல. ஸோ நான் ஒண்டி தான் வேலை. 11:30 வந்து இன்னொரு ஸ்டாஃப் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மலி வந்து ஆஃப்டர் 12 வந்து அப்போ வந்து ராகா தான் கேட்கறது. ஸோ ராகா கேட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படி வேலை செய்யறது. அங்க வந்து பக்கத்துலயே மளிகைக்காரங்களோட ஸ்டால் எல்லாம் இருக்கும். நம்ம உட்கார்ந்து இருக்க அந்த டிஸ்பென்சரி வந்து ஃபேஸிங் வந்து முன்னுக்கு வந்து ரோட்டை ஃபேஸ் பண்ணும். ஸோ அந்த ரோடு வந்து நார்மல் ரோடு தான். அது வந்து அந்த கடைங்களுக்கு போற ரோடு. அப்போ வந்து 3 மணி போல நான் வந்து எனக்கு தெரியும் ரஃப்லி ஒரு 2:30 to 3 o'clock தான் இது நடக்குது. பிகாஸ் சைலண்ட் ஆயிடுச்சு, அந்த இடமே சைலண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து முன்னுக்கு அந்த கதவை பார்த்துட்டு உட்காந்து கவுஸ் மடிக்கிறேன். பிகாஸ் பேஷண்ட் வந்து அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ உட்காந்துருக்கேன், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கவுஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் முன்னுக்கு வந்து என் கண்ணு வந்து முன்னுக்கு பார்க்குது. எனக்கு நல்லா தெரியுது அந்த ரோடு எம்டியா இருக்கு. என் கண்ணு வந்து முன்னுக்கு பார்த்துட்டு நான் கீழே பார்த்து மடிச்சுட்டு முன்னுக்கு பாக்குறேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு லேடி, அங்க ரோடே கோசமா இருக்கு. ஒரு லேடி, எனக்கு வந்து அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல, அந்த ரோட்ல வந்து வராங்க. சோ அவங்க நடந்து போறாங்க. நான் வந்து அவங்கள பாக்குறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. ஒரு இந்தோனேஷியன் லேடி மாதிரி இருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு தெரியுது. என்னால அவங்க உடம்ப பார்க்க முடியல. அவங்க உடம்பு இருக்க மாதிரியே இல்ல. எனக்கு முடி நீட்டா இருக்கு, ஃபேஸ் மட்டும் இருக்கு. எனக்கு வந்து பயம் வரல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, உண்மையாலேயே நம்ம ஆளதான் பாக்குறோமா, என்ன இவ்வளவு அழகா இத்தனை மணிக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். நான் அந்த மாதிரி யோசிச்சோன்னே இது உண்மையாலேயே நம்ம மனசாலதான் பாக்குறோமான்னு நான் சொல்லிட்டு பாக்குறேன். அவங்க அப்படியே திரும்பி என்ன பாக்குறாங்க, நடந்துகிட்டே என்ன உள்ளுக்கு பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க என்கிட்ட பண்ணல, என்ன ஒண்ணுமே பண்ணல. பட் அவங்க பாக்குறாங்க என்ன. நான் வந்து எனக்கு ஒரு கட்டம் அப்படி வந்து என்னடா இதுன்னு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. அப்ப அந்த பயத்துல வந்து நான் டக்குனு கீழே பார்த்துட்டு, அப்ப அது ஒரு செகண்டா இருக்கும். டக்குனு மேல திரும்பி முன்னுக்கு பாக்குறேன். பார்க்கும் போது அவங்க அப்படியே காண போயிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அது ஒரு செகண்ட்ல அங்க காண போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சைடும் போக முடியாது, இந்த சைடு போக எங்கிட்டும் போக முடியாது. சோ அங்கே ரோட்லயே காண போயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பாத்துக்கிட்டே தான் போனாங்க கீதா. என்னால அந்த ஃபேஸ், அந்த லுக் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. இது 2006ல நடந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மை வெடவெடுத்து போய் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுந்த கையோட எனக்கு டாக்டர் தான் போய் கூப்பிட்டேன். அவங்க தொங்க ரூம்ல படுத்திருப்பாங்க. சோ நான் டாக்டர் போய் கூப்பிட்டேன். பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே. டாக்டர் போய் கூப்பிட்டேன். அவங்க எந்திரிச்சு வந்தாங்க. வந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் முன்னுக்கு அந்த ஷர்ட்டை வந்து இழுத்துட்டாங்க. சோ பாக்க முடியாம ஷர்ட் திருப்பி படுத்துட்டாங்க. அவங்க திருப்பி தூங்க போயிட்டாங்க. சோ எனக்கு முடியல. இருக்கும் 7 மணி எப்படா ஆகும். இன்னைக்கே சாமி அங்க மேல வந்து சாமி வர வச்சிருப்பாங்க. 90 எல்லாம் எடுத்து பூசிட்டு எப்படா 7 மணி ஆகும்னு உட்கார்ந்து இருக்கேன். அப்ப இன்னொரு ஸ்டாஃப் வந்தோடனே நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஆனா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு கீதா, காய்ச்சல் வந்துருச்சு. என்னால 2 நாள் வேலைக்கு போக முடியல, சரியான காய்ச்சல். அப்ப டாக்டரே வந்து மருந்தெல்லாம் கொடுத்து, பரவாயில்ல நீ ரொம்ப பயந்துட்ட போல, சரி பரவாயில்ல போன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு தான் கிளினிக்ல. ஏன்னா நம்ம டாய்லெட் வந்து பின்னாடி இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு 5 o'clock போல டாய்லெட் வாஷ் பண்ண போவோம். எல்லாமே நம்ம தான் செய்யணும். சோ வாஷ் பண்ண போகும்போது பின்னாடி வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது முன்னுக்கு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும், ஆளுங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம முன்னுக்கு இருக்கும் போது டாய்லெட்ல வந்து ஃபிளஷ் பண்ற சத்தம் கேட்கும், பாஸ்கெட் பால் ஆடுற சத்தம் கேட்கும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்புறம் குழந்தை அழுவுற சத்தம் கேட்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நாங்க சொன்னோம், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து 2 பேர் போடுங்க நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. சோ போட்டுட்டு கொஞ்சம் ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஓகேவாச்சு. நானும் அங்கேருந்து வேலை விட்டு நின்னுட்டேன். ஆனா அந்த கிளினிக் அங்கதான் இருக்கு. அங்க போகும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயம் வரும். அதோட கிராஸ் பண்ணி அவங்க உடம்ப பாத்தீங்களா இல்லையா? முகம் மட்டும் தான் தெரிஞ்சது, உடம்பு தெரியல. நீங்க இல்ல ஒண்ணுமே இல்ல, காத்துல போன மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், எனக்கு அந்த டவுட் தான். எனக்கு வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நானே கேட்டுக்கிறேன், இப்ப நம்ம உண்மையாலே மனசாலதான் பார்த்தோமா? எனக்கு வந்து அது இன்ன வரைக்கும் சொல்லுவேன், அது ஆள் இல்ல, மனசால இல்ல. அது வந்து உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நான் நினைச்ச கையோட அவங்க என்ன திரும்பி அதான் நீங்க பாக்குறீங்கன்ற ஒரு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன திரும்பி பார்த்தாங்க. பட் ஆனா என்ன பார்த்து என்ன பயமுறுத்தல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்க என்ன பார்த்தாங்க. ஆனா அந்த பார்க்கும் போதுதான் என்னால அவங்க ஃபேஸ நல்லா இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க முடியுது. ரொம்ப அழகான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ
அந்த ஒரு வேலை நீங்க பாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கிளினிக் வந்து கசி சத்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல கீதா. சரி, உங்களுக்கு நடந்த அடுத்த சம்பவத்தை பாட்டுக்கு பிறகு பேசலாம் கொஞ்ச நேரம். ஓகே ஷூர். திருமதி சரஸ்வதி, வணக்கம். உடம்பு இல்லாத ஒரு உருவத்தை பாத்தீங்க, சரி பயந்தீங்க, அடுத்தது என்ன நடந்துச்சு? ஓகே, இது ரெண்டு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு 2010 போல நடந்துச்சு. இது வந்து மலாக்கால நடந்துச்சு. என்னன்னா மலாக்கால எனக்கு 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா மலாக்கால வந்து பெரியமா வீடு இருக்கு. சோ நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி பெரியமா வீட்டுக்கு போவோம். சோ பெரியமா வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு அங்க வந்து சொல்லுவாங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து நடமாட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அதை தாண்டி நம்மள வந்து என்ன செஞ்சிட போகுது, எல்லாருமே இருக்காங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ணல, நம்மள வந்து பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு தைரியம் அப்படி நம்மளே சொன்னமா வர வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருந்தோம். அப்ப இந்த மாதிரி லீவ் வந்துச்சுன்னா போய் தங்குறது, அந்த மாதிரி போய் இருப்போம். பெரியமா வீடு வந்து கார்னர் வீடு, அவங்க வீடு வந்து ஒரு 2 வீடு தள்ளி முன்னிக்கே இருக்கும். சோ அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா போய் நிக்கலாம். போய் நின்னமா மெயின் ரோடு தெரியும். சோ அங்க நின்று நாங்க நைட்ல எல்லாம் கதை பேசிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். நம்மளால இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்னாச்சுன்னா சிஸ்டர் சொல்லுவாங்க, அங்க பாருங்க அந்த தொங்குல்ல வந்து ஒரு வீடு தருதானே. ஆனா மீமாங்க உங்க தொங்குல்ல ஒரு வீடு தெரியும், ரொம்ப பால் அணைச்சு போயிருக்கும். அது வந்து ஒரு சைனீஸ் ஆண்டியோட வீடு. அவங்க இப்ப அங்க இல்ல, பட் ஆனா அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட ஆத்மா அங்க இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்துருக்காங்க, நைட் ஆனா அந்த லோ ரூம்ல வந்து அவங்க நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நின்றுட்டு கை பின்னாடி கட்டிப்பாங்க, நின்றுட்டு அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க நம்மள. சோ ஒரு 11:30 நம்ம வந்து இருக்க கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து அதை பார்த்தது இல்ல. சோ அப்படி சொல்லும் போது கொஞ்சம் மனசுல ஒரு பயம் இருந்துச்சுதான். சரி என்னத்துக்கு நம்ம அதை எகென்ஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டு நடந்துப்பேன். பெரியம்மா வீட்டுல வந்து ரொம்ப நாளாவே வந்து அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சேட்ட பிரச்சனை இருந்துச்சு, காத்து சேட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கே வந்து அந்த வீட்டுல வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சான். ஆனா அது கிளியரா எங்க கிட்ட சொன்னதில்ல, என்ன நாங்க பயப்படுவோம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொன்னதில்ல. மேலோட்டமா சொல்லியிருக்காங்க, ஒரு மிலி பிள்ளைய வந்து அங்க புதைச்சிருக்காங்க, அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாக்கு வந்து அங்கேயே பிறத வச்சு அங்க புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட ஆத்மா வந்து அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து இப்போ 26 வயசு, அது பேபில இருந்து அங்க இருக்கு. சோ இப்ப 26 வயசு சம்திங் அப்படி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. ஆனா நீங்க பயப்படாதீங்க. அந்த நடுவுல வந்து பெருமை 3 ரூம் இருக்கும், சென்டர்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நார்மலா எங்களை படுக்க விட மாட்டாங்க. அந்த ரூம்ல வந்து பாய்ஸே படுத்தாலே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா வந்து படுக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் பெரியமா இப்ப அந்த மாதிரி படுத்துப்பாங்க, அந்த மாதிரி தான். எங்களெல்லாம் வந்து நாங்க போய் படுக்க மாட்டோம், ஏன்னா எப்ப படுத்தாலுமே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க தொங்க ரூம்ல தான் படுப்போம். என்ன அது எனக்கு நடந்தது இல்ல, என்னோட பெரியமா மகன் சொல்லி கேட்டிருக்க. அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரா. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து போர்வை போத்திட்டு படுத்திருக்காங்கல்ல, சோ கால் மாட்டாண்ட வந்து உட்காந்து காலை சுரண்டுற மாதிரி இருக்குமா. சோ அந்த தூக்க கலக்கத்துல கண்ணு திறந்து பார்த்தா அங்க தெரியுமா ஒரு உருவம் அங்க இருக்குன்னு தெரியுமா. சோ அவங்க நிறைய வாட்டி காலை உதறி இருக்காங்களாம், லைக் எட்டி விடுற மாதிரி அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களாம். அந்த மாதிரி செஞ்சோடனே அப்புறம் வந்து பக்கத்துல ஃபேன் தட்டா ஃபேனை நிப்பாட்டுமா, ஃபேனை திறக்குமா. சோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா உருவ நடமாட்டத்தை பாத்திருக்காங்க. வீட்டுல வந்து உருவ நடமாட்டத்தை நிறைய பேர் பாத்திருக்காங்க. இப்ப ஹால்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த நடு ரூம்ல இருந்து ஆளு கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிதான். அவங்க பெரியமா கதை சொல்லுவாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கதை சொல்லுங்க, எல்லாம் கேட்டுக்கிறது தான். அந்த மாதிரி அங்க போனா எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல. ஏன்னா எப்படின்னா அங்க போனாலே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சோ அக்காவோட கல்யாணம் அந்த டைம்ல முன்னுக்கு வந்து கேமாலாம் போட்டிருக்கோம். சோ கேமாலாம் போட்டுட்டு பெரியமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தொங்க ரூம்ல வந்து நீ தங்கச்சி எல்லாம் படுத்துக்கோங்க, முன்னுக்கு நானும் அக்கெல்லாம் முன்னுக்கு ஹால்ல படுத்துக்கிறோம், மொத ரூம்ல வந்து பெரியப்பா எல்லாம் படுத்துக்கிட்டோம், நடு ரூம்ல பையனுங்க படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேமால வந்துட்டு எல்லாருமே வந்து தூங்கல, எல்லாருமே கேமால வச்சு கதை பேசிட்டு உட்காந்துருக்கும். அப்போ தங்கச்சி வந்து அதுக்கு முன்னிக்கே சொல்லிருச்சு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். அது வந்து எப்பயுமே என்ன வந்து ஒரு மாதிரி, என்னோட பேர் சரஸ்வதியில, சோ அவங்க வந்து எப்பயுமே என்ன வந்து சரசுன்னு தான் கூப்பிடும். சோ அது ஒரு மாதிரி ஒரு அழகா ஒரு வித்தியாசமா சரசுன்னு தான் கூப்பிடும். சோ அப்ப வந்து நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அப்ப எனக்குமே வந்து எனக்கு என்னன்னா சத்தியமான எனக்கு என்ன பயம்னா, ஐயோ அது போய் படுத்துருச்சு, இப்ப நம்ம ஒண்டி போய் படுக்கணுமே, ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்ற ஒரு பயத்துல அது போய் கொஞ்ச நேரத்துலயே வந்து நான் சொல்லிட்டேன், நான் போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா பெரியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலை வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், காலை வாஷ் பண்ணல, நேராவே போயிட்டேன்
வீட்டுக்கு. நேரா வீட்டுக்கு போனேன். பெரியமா அக்கா எல்லாம் ஹால்ல படுத்து கதை பேசிட்டு இருக்காங்க. சோ அங்க வீடே அமைதியா இருக்கு. ஹால்ல மட்டும் அக்கா பெரியமா எல்லாம் கதை பேசுறாங்க. லைட் எல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. கிச்சன்ல ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. சோ நான் வந்து ஹால்ல இருந்து நடந்து நேரா ரூமுக்கு போனேன். தங்கச்சி தூங்கிருச்சான்னு எட்டி பார்த்தேன். டபுள் டெக்கர் கட்டில். சோ நான் மேல எட்டி பார்த்தா அது தூங்கிருச்சு. அந்த ரூம் தான் பிரச்சனையான ரூம்பா? இல்ல அதுக்கு பக்கத்து ரூம். ஆனா கீதா அந்த ரூம் வந்து எப்படி தரமா இருக்கும், மேல வந்து க்ளோஸ் எல்லாம் பண்ணிருக்காது. இப்போ இந்த ரூம்ல இருந்து இந்த கார்னர் ரூம்ல இருந்து ஒரு ஏணி போட்டு அந்த ரூம் நீங்க பாக்கலாம், மூடி இருக்க மாட்டாங்க. கவர் இல்ல. ஓகே. அந்த நடு ரூமுக்கு மேல வந்து ஒரு இது மாரி அடிச்சு அங்கதான் ஜாமான் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் மாதிரி மேல வந்து ஜாமான் வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு போறதுக்கு வந்துட்டு நார்மலா வந்து அந்த கட்டில் மேல ஏறி அந்த அலமாரி மேல ஏறி தான் ஜாமான் எடுப்பாங்க. சோ அந்த கொஞ்சம் அந்த முன்ன உள்ள டெரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி டைப்ல இருக்கும். சோ அந்த தொங்க ரூம்ல இருந்து வந்துட்டு நான் பார்த்தேன் சிஸ்டர் தூங்குறாங்க. அவங்க தூங்குறாங்க, என்ன இப்பதான் வந்து அதுக்கிட்ட தூங்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனோம். சோ என்ன செஞ்சு நேரா வந்தேன். பார்த்தா பின்னாடி டிஷ்யூ இல்ல. நம்ம இன்னைக்கு வந்துட்டு டிஷ்யூ எடுத்துட்டு நான் ஹால், அப்ப அம்மா அக்காலாம் பேசிட்டு தான் இருக்காங்க, யாரும் தூங்கல. ஹால்ல இருந்து நடந்து அந்த நடு ரூமுக்கு போறேன். இன்னும் வந்து கிச்சனுக்கு போல. ஏன்னா கிச்சன் கதவுகளுக்கு பூந்தாதான் அந்த கடைசி ரூமுக்கு நீங்க போக முடியும். சோ அந்த நடுவுல உள்ள கதவு கிட்ட போறேன். பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நடுவுல உள்ள கதவு கிட்ட போறேன். அந்த சென்டர் ரூம்ல இருந்து என்ன அவ்வளவு அழகா சரசுன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவு அழகா கூப்பிட்டாங்க. சரசு அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கா நான் அங்கே நின்னுட்டு திரும்பி அம்மாவை பாக்குறேன். அம்மா அக்கா எல்லாம் ஏன் சொக்கான்ட்டாங்க பட்டுன்னு. எல்லாத்துக்குமே விளங்கிருச்சு ஏன் சொக்கான்ட்டாங்க பட்டுன்னு. ஏன்னா அது கூப்பிட்டது அவ்வளவு இதமான ஒரு குரல். அவ்வளவு அழகா யாருமே கூப்பிட்டது இல்ல. அவ்வளவு ஸ்வீட்டா கூப்பிட்டுச்சு. நான் வந்து அம்மாவை பாக்குறேன், அம்மா என்ன பாக்குறாங்க. நான் உண்மையாலே பயந்துட்டேன் கீதா. நான் அம்மாவை பாக்குறேன், எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க சொல்றாங்க உனக்கு விளங்கிருச்சா அப்படின்னாங்க பாருங்க. நான் ஒரு குதிச்சு வந்து ஒரே பாய் பாஞ்சு அவங்க மேல ஒரு பாய் பாஞ்சு பின்னாடி உள்ள 3 நக்கல்ல போய் உட்காந்துட்டேன். நான் கத்துன கத்து மின்னிக்கு வந்து எல்லாம் உட்காந்து தம்பிங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எல்லாமே உள்ளுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன அது அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, ஐயோ அது கூப்பிட்டுருச்சுடா, அவ்வளவு அழகா அது பேர் சொல்லி கூப்பிட்டுருச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு நார்மலான விஷயம். ஆனா யார் குரல்ல வந்துச்சு அப்படியே என்னோட தங்கச்சி குரல் இல்ல. ஆனா தங்கச்சி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுச்சு கீதா. ஆனா தங்கச்சியோட குரல் எப்படி கூப்பிடும், என்ன நார்மலா பாசமா அது கூப்பிடும். என்னோட பேர் அப்படி கூப்பிடுது. என்ன நார்மலா மத்தவங்க எல்லாமே சரசுன்னு தான் கூப்பிடுவாங்க, அம்மோயின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இது என்ன அது மட்டும் தான் சரசுன்னு கூப்பிடும். சரசு அப்படின்னு கூப்பிடும். சரசுன்னு அழகா கூப்பிடுச்சு. தங்கச்சி வந்து தொங்க ரூம்ல இருக்காங்க. நீங்க வந்து இந்த குரல் கேட்டது வந்து சென்டர் ரூம்ல இருந்து வந்துச்சு இந்த குரல். ஆமா, அந்த ரூம்ல யாருமே இல்ல. அப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அக்கா சொல்லிட்டாங்க பரவாயில்ல நான் போய் அது கூட படுக்கிறேன்னு சொல்லிட்டு போறேன். அது தூங்குது. அக்கா எழுப்பி கேக்குறாங்க, நீ கூப்பிட்டியா தானே. அது தூங்குனா அது முடியாது, அது தலையை சொல்லிட்டு இல்லன்ட்டு படுத்துருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், அக்கா என்ன நடுவுல படுக்க வச்சுட்டு அக்கா இந்த பக்கம் தங்கச்சி இந்த பக்கம். யாருக்காவது தூக்கம் வருமா? விடிய தூங்கலையே, முழிச்சுட்டே தான் இருந்தேன். அதோட போய் தங்க மாட்டேங்கிட்டா. நான் சொல்லிட்டேன், நான் வரேன், நான் போறேன், நான் தங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தங்குறது இல்ல. அது ஒரு இன்சிடென்ட் பெரியமா வீட்டுல நடந்தது. இன்னமும் பெரியமா அந்த வீட்டுலதான் இருக்காங்களா? அங்கதான் இருக்காங்க. பெரியமா அங்கதான். நான் போவோம் வருவோம், இன்ன வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ நான் இப்ப சொல்றேன், எவ்வளவு பேத்துக்கு அந்த கதை தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பெரியமா சொல்லுவாங்க, அங்க வந்து நைட்ல வந்து பறக்குமா வானத்துல வந்து அது ஒரு ஒயிட் கலரா ஒரு ஷெடோ மாரி ஒரு உருவம் மாதிரி பறந்து வந்து ஆளுங்களோட வீட்டுல உட்கார்றத வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்க. சோ அது வந்து ஏன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னிக்கு சைனீஸோட சுடுகாடு இருக்கும். சோ சைனீஸோட சுடுகாடு எகத்தாப்ல இருக்கும். அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கத்து எகத்தாப்ல பெரியமாவோட தமன். சோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அங்க நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அங்க. பெரியமா இன்னும் அங்கதானே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நடந்ததா? அவங்களுக்கு வந்து எப்படின்னா கீதா, அந்த வீட்டுல உள்ள ஒரு புள்ள மாதிரியே அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த நடமாட்டம் இருக்கிறது எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அவங்கள மாதிரி முடியாது. அது என்ன பண்ண போகுது, அது பாட்டுக்கு தானே இருக்கு. அப்போ நான் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டது கூட பெரியமா என்ன சொன்னாங்க, அது ஒரு வகையில உன்னை எல்லாருமே அந்த மாதிரி கூப்பிடுது இல்ல. சோ
அந்த மாதிரி அதுவும் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், உன் கூட பேசணுன்றதுக்காக உன்னை கூப்பிட்டுச்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்களுக்கு பயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு பழகி போச்சு. அவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். என் தங்கச்சிகளுக்கு நான் கேட்டேன்னா அதுங்க சொல்லுங்க, நைட்ல ஒண்டி வீட்டுல இப்ப பெரியமா நைட் ஷிஃப்ட் போவாங்க, காலையில வந்து மரம் வெட்ட போவாங்க. சோ தங்கச்சிங்க எல்லாம் வீட்டுல ஒண்டி இருந்தாங்கன்னா அதுங்களுக்கு தெரியுமா நடந்து போற மாதிரி இருக்குமா. ஆனா அதுங்க அந்த அளவுக்கு கருதிக்காதுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அது நம்ம இது பண்ணாதானே பயந்தா தானே அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க பெரியமாவோட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல பெரியமா பெரியப்பா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. சோ அவ்வளவுதான் 3 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இப்போ எனக்கு தெரியல 3 பேர் இல்ல, அந்த வீட்டுல 4 பேர் இருக்காங்க அந்த வீட்டுல. ஆமா ஆமா உண்மைதான். அது ஒரு விஷயம். இன்னொரு இன்சிடென்ட் வந்து அதுவுமே மலாக்கால தான். அடுத்தது பாட்டுக்கு பிறகு பேசும். ஒரு நிமிஷம் இருங்க. ராரா சரசுக்கு ராரான்னு மறுபடியும் மலாக்கால உங்களுக்கு வேற யாராவது கூப்பிட்டாங்களா? ஓகே, இது வந்து யாரும் கூப்பிடல. என்ன ஆச்சுன்னா நான் வந்து நார்மலி வந்து அப்போ உள்ள டைம்ல வந்து ஹஸ்பண்ட், இப்ப என் ஹஸ்பண்ட் அப்போ பாய் ஃப்ரெண்ட், நாங்க என் தம்பிங்க எல்லாமே வந்து ரொம்ப நைட்ல டிராவல் பண்ணுவோம். சும்மாவே போவோம். போயிட்டு எங்க சாப்பாடு நல்லா இருக்கும், அங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு போய் சாப்பிட போவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ ஒய்ஃப் அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவங்களை கூட்டிட்டு அவங்க தம்பின்ல உள்ளவங்க. ஸோ அப்ப அவங்க வீட்டுக்கு போறேன் நாங்க. ஸோ தம்பின்ல போய் விட்டுட்டு சரி போய் விட்டுட்டு நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு பண்டார ரவுண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காடியில போறோம். சோ காடியில மொத்தம் வந்து நானு, ஹஸ்பண்ட், தம்பி, இன்னொரு தம்பி, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். சோ தம்பின் ரோடு வந்து நார்மலி வந்து தம்பின் ரோட்ல இருந்து சிம்பாங்கம் பட்டூலுக்கு அப்படியே எடுத்து கேரள இறங்குறதுக்கு. சோ தம்பின் ரோட்ல இருந்து வரும் ரொம்ப பேருக்கு கண்டிப்பா தெரியும், அந்த ஏஃபோமஸா ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இருட்டாவுமே இருக்கும். ஏன்னா வந்து லெப்ட்லயும் ரைட்லயும் ஃபுல்லாவே துரியான் தோப்பு அப்புறம் இந்த ரப்பர் மரம் இருக்கும். சோ நாங்க வந்து அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கோம். ஏஃபோமஸ் எல்லாம் தாண்டி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். சோ வந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து காடியில நாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். as usual பேய் கதை தான். சோ இங்க இது இருக்குமா அங்க அது இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து நிறைய பேர் அதுமே பண்ணுவாங்க ஆக்சுவலி. அதை நாங்க பேசிட்டு வரோம். ஆனா அது அப்படி போய் ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு காமிக்கும்னு நாங்க நினைக்கல. சோ நாங்க வந்துட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் தான் காடி ஓட்டுறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா போல ஸ்லோவா தான் போறாங்க. ஒரு மோட்டர் பைக் வந்து பின்னாடி வந்தது எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் நேர் ரோடு தாண்டோடனே மேடு ஏறி கீழே மேடு இறங்கும். சோ அது கொஞ்சம் மேடு அப்படியே இறங்கும். சோ நாங்க வந்து நேர் ரோட்ல வந்துட்டு இருக்கோம். எங்களை வெட்டிக்கிட்டு பக்கத்துல போறாங்க, மோட்டர்ல போறாங்க. நல்லா தெரியுது மலே லேடி டூடோங் போட்டிருக்காங்க, ஒரு ரெட் கலர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, சட்டை வந்து ஒயிட் கலரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஆனா சரியான ஸ்பீட்ல வராங்க. என் ஹஸ்பண்ட் இவன் எங்கேயும் இல்ல இப்ப வந்தான்னு கேக்குறாரு. ஏன்னா பட்டன பக்கத்துல அவ்வளவு வேகமா பின்னாடி வந்ததுக்கான தடையும் இல்ல. எப்படிதான் எங்க பக்கத்துல அவ்வளவு வேகமா வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு வேகமா எங்க காடியை வந்து வெட்டிக்கிட்டு முன்னுக்கு போறாங்க. அப்ப என் தம்பிங்க எல்லாம் கேக்குறாங்க, இவ்வளவு நைட்ல இத்தனை மணிக்கு இவ்வளவு வேகம் தேவையா அவளுக்கு? நான் சொன்ன ஒரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க போல. மணி ஒரு 2 கூட 3 கிட்ட இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சு நைட்டு வேலை வீட்டுக்கு போறாங்க போல. இல்ல எங்க ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்கும், ஏன் இவ்வளவு வேகமா போறோம்னு பேசிக்கிட்டு நாங்க போறோம். எங்க முன்னுக்கு போய் அந்த மேடு ஏறி இறங்குறாங்க. அவங்க பின்னாடியே தான் நாங்க மேடு ஏறி இறங்குறோம். மேடு ஏறி இறங்கினோடனே நேர்பாதை இங்கிட்டும் டுரியா மரம் தோப்பு, இங்கிட்டு ரப்பர் தோப்பு. சோ அவங்க மேடு ஏறி அங்கிட்டு எங்கேயுமே போற வேண்டிய அவசியமும் இல்ல அவங்களுக்கு. நாங்க மேடு ஏறி இறங்குறோம். காணும் கீதா அவங்கள முன்னுக்கு போனவங்கள, அந்த மோட்டர் காணும். நாங்க எங்க மூஞ்ச ஃபுல்லா பாத்துட்டு என் ஹஸ்பண்ட் காடியை ஸ்லோ பண்ணிட்டு அவர் மெதுவா தான் ரொம்ப இன்னும் ஸ்லோ பண்ணிட்டு அடிக்கடி பட்டுட்டாளா கீழே விழுந்து கிடக்குறாளான்னு பாக்குறோம். சுத்தி பாக்குறோம், ஒண்ணும் காணோம். அந்த சைடும் போக முடியாது, இருட்டா இருக்கு. இந்த பக்கமும் இருட்டா இருக்கு, போறதுக்கு பாதை இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா விழுந்துட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. சோ அவர் மெதுவாவே வரோம்னா ஒண்ணுமே இல்ல, மோட்டர் காணோம், அவளையும் காணோம். அப்ப நினைச்சோம் இந்த அளவுக்கு எங்கேருந்து வந்தா இவ்வளவு வேகமா போறா அப்படின்னு நினைச்சோம்ல. அண்ணாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இது வேறையோ அப்படின்னு மாதிரி யோசிக்கல. சோ நார்மல் ஆள் தான் போறாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா அந்த தூடவங்க எல்லாம் பறக்குது, அவ்வளவு ஸ்பீட்ல போறா. ஆனா மேல மேடி போயிட்டா. சோ அது உண்மையிலே லைஃப்ல வந்து அது வேறையா இருக்கும், இது வேறையா இருந்திருக்கும் அப்படின்னு எப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது? அது கொஞ்சம் தூரம் வந்து உடம்புல ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடி ஏறி இறங்கினோடனே காணோடனே உடம்புல ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஆனா அப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா பயம் முறுத்துற மாதிரி செய்யல, விழுந்துட்டாலோன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் தேர்ற மாதிரி தட்டு மெதுவா அப்படியே போனாரு. அப்புறம் அதுக்கப்புறம் காடியில சாமி பாட்டு எல்லாம் போட்டு இதுக்கப்புறம் கேள் போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லா
ஃபுல்லா சாமி பாட்டு தான். சாமி பாட்டுல கேட்டுட்டு தான் கேள்வி வந்தோம். ஆனா அங்க நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஏஃபோ மசாலா வேலை செய்யறவங்க, மளிகைக்காரவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி. அது எதுவும் எங்க கண்ணுக்கு காமிச்சிச்சான்னு தெரியல. பட் ஆனா அது நார்மலா அத்தனை மணிக்கு அவ்வளவு ஸ்பீட்ல ஒரு லேடி போறாங்கன்றது சாத்தியம் கிடையாது. பட் தெரியல. அதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த மாதிரி நேரத்துல பேய் கதெல்லாம் பேசுவீங்க? எங்க எப்பயுமே டிராவல் பண்ணோம். பாப்பா நான் வந்து இன்சூரன்ஸ் செய்யறேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சோ நான் டிராவல் பண்றேன், ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். கொஞ்சம் தூரம் போறேன், பஹாங்லாம் போறேன்னா அவர் கூட தான் போவேன். ஆனா அவரு ஷாக் ஆப்ல மர்ம தேசம் போட்டு விட்டுருவாரு. நாங்க 2 பேர் தான் இருப்போம். மர்ம தேசம் கேட்டுட்டு தான் போவோம், வரும்போது கேட்டுட்டு தான் வருவோம். ஆனா அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்தது இல்ல. சோ இதுக்கப்புறம் எதுவும் நடக்கும் வேணாம். தூடம் போட்ட மாச்சி பைக்ல வந்தாங்கன்னா இல்ல, அவங்க மாச்சி இல்ல, அவங்க பாடி, அந்த பாடி எல்லாம் பாக்கும்போது அவங்க வயசு பிள்ளைதான். ஒரு மாதிரி ஸ்டைலா ஓட்டிட்டு ஒரு மாதிரி அப்படி போறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. சோ அது ஏதாவது அவங்களுக்கு அங்க நடந்திருக்கலாம். ஒரு வகையில அவங்க நைட்ல அந்த டைம்ல அங்க போவாங்களோ தெரியல. கரெக்டா நாங்க போகும்போது பார்த்தாச்சு. ரொம்ப நன்றி உங்க கதையை எங்க கூட பகிர்ந்தது.